உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. அன்பார்ந்த வோட்ஸ் ப்ரொடக்ஷன் நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 219 நாட்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அமெரிக்காவும் பிரிட்டனும் மாறுபட்ட முடிவை இந்த ரஃபாவுடைய நடவடிக்கையில் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லாவை கண்டு இஸ்ரேலுடைய வார் கேபினட் கதி கலங்கி இருக்கு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். மற்றொரு பக்கம் மாணவர்களுடைய போராட்டம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பறந்து விரிந்திருக்கு. பல்வேறு இடங்களில் டென்ட் போட்டு அமர்ந்து கொண்டு தொடர்ந்து இன்னைக்கு மாணவர்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது வோட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்ததிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் இஸ்ரேல் என்ற ஐடிஎஃப் என்ற தீவிரவாத அமைப்பினால் எந்தவித வெற்றியும் எடுக்க முடியல அப்படிங்கிறதான் களத்தில் எதிர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதை தொடர்ந்து ரஃபாவை நாங்கள் இன அழிப்பு செய்வோம் என்ற அடிப்படையில் ரஃபாவுக்குள்ளே இன்னைக்கு இஸ்ரேல் ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு உள்ள நுழைஞ்சிருக்கு. இருந்தபோதும் 2 மாதங்கள் நாங்கள் நேரம் எடுத்துக்குவோம். இந்த 2 மாதங்களில் நாங்கள் முழுமையாக இந்த ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பை அழிப்போம் அப்படிங்கிற உறுதியோடு இன்னைக்கு உள்ளுக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஸோ இப்படி போகக்கூடிய இந்த ரஃபாவுடைய நடவடிக்கைகளில் உச்சபட்சமான ஒரு இனப்படுகொலை நடந்துவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சர்வதேச நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கு. குறிப்பாக அமெரிக்கா தனது இராணுவ உதவியை டோட்டலாக நிறுத்திடுச்சு. சொல்லப்போனால் அந்த இராணுவ கிடங்குல இவர்கள் கொடுத்த அந்த இராணுவ ஆர்டருக்கு, இஸ்ரேல் கொடுத்த ஆர்டருக்கு இவர்கள் அனுப்ப இருந்த பல்வேறு இராணுவ தளவாடங்களை நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500 வெடிகுண்டுகள் எல்லாமே இவர்களுக்கு அனுப்ப தயாராக வச்சுருந்தாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 பவுண்ட்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5000 பவுண்ட்ஸ் கொண்ட வெடிகுண்டுகள். ஸோ இந்த வெடிகுண்டுகள் 35,000 வெடிகுண்டுகளை இவங்க கையில் கொடுத்தோம்னா இவங்க ரஃபாவில் காசாவுடைய முக்கிய நகரங்களில் செய்த இன அழிப்பை தாண்டி ஒரு பெரிய இன அழிப்பை செய்வாங்க. இது சர்வதேச அளவில் நமக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா தனது இந்த இராணுவ தளவாட ஏற்றுமதியை இன்னைக்கு தடை செஞ்சிருக்கு. குறிப்பாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சொல்றாரு, இனிமேல் நாங்கள் ரஃபாவுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்றாரு, இன்னைக்கு ஜோ பைடன் யூதர்களுக்கு எதிரானவர், இஸ்ரேலுக்கு எதிரானவர், அவர் உங்களை கழட்டி விட்டுட்டாரு, உங்களுக்கு இனிமேல் இராணுவ தளவாடங்களை கொடுக்க மாட்டாரு, இனிமேல் ஒவ்வொரு யூதனும் இந்த பைடனுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது, வாக்கு செலுத்த ஒவ்வொரு யூதனும் யோசிக்கணும், ஏண்டா பைடனுக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூதவாதத்தை, ஒரு லாபியை இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சார களங்களில் இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்கிறார். பல்வேறு இடங்களில் இதை தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட சூழல் அங்கே போயிட்டு இருக்கு. ஆனால் அப்படியே நீங்கள் பிரிட்டன் லண்டனுக்கு போயிட்டீங்கன்னா டேவிட் கேமரூன் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், இவர் சொல்றாரு, நாங்கள் ரஃபாவுடைய நடவடிக்கையை கண்டிக்கிறோம், ஆனால் அதே வேளையில் ஆயுதங்களை நாங்கள் ஏற்றுமதியெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாது, நாங்கள் தொடர்ந்து இந்த பிரிட்டன் இந்த லண்டன் தொடர்ந்து ஆயுதங்களை கொடுத்துட்டு தான் இருக்கோம். காரணம், எங்களை பொறுத்தவரை ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பு ரஃபாவுக்குள்ள இருக்கு, அதை இஸ்ரேல் ஐடிஎஃப் அமைப்பு அழிக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. அதன் அடிப்படையில் நாங்கள் ராணுவ தளவாடங்களை கொடுப்போம், இனி தங்குதடை இல்லாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு இன்னைக்கு பிரிட்டன் மற்றும் லண்டன்ல இருக்கக்கூடிய இந்த டேவிட் கேமரூன் அறிவிச்சிருக்கிறார். அப்ப லண்டனை பொறுத்தவரை, பிரிட்டனை பொறுத்தவரை ரிஷி சுனக் அவர் தலைமையான அரசாகட்டும் அல்லது பிரிட்டன்ல இருக்கக்கூடிய யூத லாபிகளாகட்டும் விரும்பக்கூடியது எல்லாமே ஹமாஸை அழிக்கின்றோம் என்ற பெயர்ல இன அழிப்புக்கு தாங்கள் உதவி செய்கின்றோம் என்ற விஷயத்தை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ரஃபாவுடைய இன்வென்ஷன் என்பது போயிட்டு இருக்கு. ஸோ ரஃபாவை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில் ரஃபாவில் 1.4 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. குறிப்பாக 6 லட்சம் குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் எல்லாமே ரஃபாவுடைய பகுதியிலிருந்து ஜபாலியா முகாம், அதே மாதிரி அல் மஹாசி என்று சொல்லக்கூடிய பெரிய முகாம், அதே மாதிரி கான் யூனிஸ், அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா ஜைத்தூன் போன்ற பகுதிகளில் இன்னைக்கு இடம்பெயர்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே எந்த மக்களும் இருக்கக்கூடாது, இருந்தோன்னா இந்த ரஃபாவுடைய இன்வென்ஷனில் உயிரிழப்பு என்பது நம்ம மேலே தான் நிகழ்த்தப்படும் அப்படிங்கிறத உணர்ந்த அந்த மக்கள் அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு காலி பண்ணிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள், குறிப்பாக நான் சொன்ன மாதிரி யூனிசெஃப் சொன்ன அறிக்கை தான் அந்த 6 லட்சம் குழந்தைகள், இந்த குழந்தைகள் எங்கு செல்வாங்க, அவங்களுக்கு உணவு என்ன கிடைக்கும், எப்படி வாழ்வாங்க, உறங்குவாங்க அப்படிங்கிற பல விஷயத்த யூனிசெஃப் கேள்வியாக இன்னைக்கு தொடுத்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நிலை தான் இன்னைக்கு ரஃபாவுடைய சூழல் என்பது போயிட்டு இருக்குது. ரஃபாவில் இவங்க சொல்வது என்னவென்றால், அதற்கு அமெரிக்காவும் சில விஷயத்தில் உடந்தையாக என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஹமாஸ் தீவிரவாதிகளை அழிக்கணும், குறிப்பாக யஹியா சின்வர், முகமது தையூஃபை நீங்கள் பிடிச்சு உயிரோட கொலை செய்யணும் அல்லது தண்டனை வழங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான டிவைஸை நாங்கள் கொடுக்குறோம். ஏஐ தொழில்நுட்பத்தின் வழியாக
செயற்கை நுண்ணறிவோடு அவர்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கான டிவைஸை நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் மக்கள் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்தாதீங்கிற அளவுக்கு நீங்கள் அமெரிக்கா இறங்கியிருக்கு. ஸோ அதை சார்ந்து வந்து இன்னைக்கு அமெரிக்கா ஒரு விஷயத்த சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவுக்கு மாற்றுக்கிறது கிடையாது, ஹமாஸை அழிக்க வேண்டும் என்ற அந்த செயலில். அப்போ இப்படிப்பட்ட சூழல் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வேளையில் வந்து இந்த யஹ்யா சின்வர் ஆகட்டும், முகமது தயீஃப் ஆகட்டும், இவர்களை குறித்த தகவல் அமெரிக்காவுடைய CIA உளவு அமைப்பாகட்டும், இன்னும் பல்வேறு இஸ்ரேலுடைய மொசாத் ஆகட்டும், சின்பட் போன்ற அமைப்புகள் தகவல் எப்படி கொடுக்குறாங்கன்னா மாறுபட்ட தகவல். நேற்று நான் சொன்ன மாதிரி தான் CIA என்ன சொல்லுதுன்னா, ரஃபாவுக்குள்ளே யஹ்யா சின்வர் கிடையாது. அவர் எங்கே இருக்காருன்னா கான் யூனிஸ் பகுதியில், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய டனல்களில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத எங்களுடைய ஐயமாக காணப்படுது. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் மொசாத் சின்பட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ரஃபாவில் இருக்கிறாருன்னு ஒரு நபர் சொல்கிறாரு, இல்லை அவர் கான் யூனிஸில் இருக்கிறாரு, இல்லை அவர் வந்து ஜபாலியா முகாமுக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற பல மாறுபட்ட கருத்துக்கள். ஆனால் யஹ்யா சின்வர் எங்கே இருக்காருங்கிற அந்த விஷயத்தை இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கு இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. மேலும் கூடுதலாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய இராணுவத்தில் மிகப்பெரிய பற்றாக்குறை வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இனிமேல் 40 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள்லாம் கட்டாய இராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்ற உத்தரவு வந்த பின்னாடி அங்கே வயதானவர்கள் 60-80 வயசாக இருந்தாலும் என்ன பண்ணணும், இராணுவத்தில் சேரணும்னு சொல்லிட்டு முதியவர்களில் கண்டிப்பாக நீ இராணுவத்தில் சேரணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் பல முதியவர்கள் எல்லாமே இந்த செயல்பாட்டிலேருந்து விலகி இருக்கிறாங்க. பல்வேறு ரப்பிகள் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் அங்கே போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வேளையில் இந்த இராணுவ படையில் இருக்கக்கூடியதில் ரிசர்வ் படையில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இதை நம்ம பிரித்து பார்க்கணும். இஸ்ரேல் IDF இராணுவ துருப்பு என்பது குறைவு தான். அவர்கள் ரிசர்வ் படையில், அதாவது 2 நாட்டு குடியுரிமை வச்சிருப்பாங்க. இஸ்ரேல் அமெரிக்கா, இஸ்ரேல் லண்டன், இஸ்ரேல் பிரிட்டிஷ்னு சொல்லிட்டு 2 நாட்டு குடியுரிமை வச்சிருப்பாங்க. இத்தகைய நபர்கள் எல்லாமே IDF தீவிரவாத அமைப்புக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இவர்களையும் கழிச்சிட்டு இந்த ரிசர்வ் படையில், அதாவது வேற வேலையிலிருந்து ரிசர்வ் படையில் வந்து எந்தவித அனுபவம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இராணுவ துருப்புகளையும் கழிச்சிட்டு பார்த்தோம்னா ரொம்ப சொற்பமான இராணுவ துருப்புகள் தான் முழுமையான பயிற்சி பெற்ற இஸ்ரேலுடைய அந்த IDF படையில் இருப்பாங்க. இவர்கள் கிட்டத்தட்ட 20,000-30,000 அல்லது 50,000 வரையும் செல்லும். இதில் இருக்கக்கூடியவர்களுடைய உறவினர்களே இன்னைக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. என்ன டிமாண்ட்னா, இவர்கள் எல்லாமே எங்கே போராடிட்டு இருக்காங்கன்னா, டெல் அவிவ்ல வந்து நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும், நெத்தன்யாகு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பணைய கைதிகளுடைய விஷயத்தில் பொழுதுபோக்காக நடந்துட்டு இருக்காருன்னு போராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ரஃபாவுக்குள்ள தயவு செய்து எங்களுடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய, எங்களுடைய அன்பர்களாக இருக்கக்கூடிய IDFல இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் உள்ளே போகாதீங்க, ரஃபாவுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இறப்பதன் மூலம் எங்கள் குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இராணுவ வீரர்களுடைய உறவினர்கள் ரஃபாவுக்குள்ளே நுழைய வேண்டாம் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்து இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலைமை அந்த அளவு போயிட்டு இருக்கு. இன்னும் கூடுதலாக இந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் இதுவரையும் கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான இஸ்ரேலுடைய IDF தீவிரவாதிகளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது. இன்னும் சில நபர்கள் பாதிப்பின் உச்சகட்டத்தில் பயந்து போய் என்ன பண்ணியிருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் 100க்கு அதிகமான முறையில் இப்படி இந்த தாக்குதலை குறித்தும் இந்த ஹமாஸுடைய படையுடைய அந்த செயல்களை குறித்த ஒரு மன அச்சத்தில் மன பிரமித்த அந்த நிலையில் இவர்கள் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த வண்ணம் இருக்குது. ஸோ இத்தகைய சூழலில் இன்னைக்கு கையில் வச்சுக்கொண்டு இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்கு, நாங்கள் விடாப்பிடியாக என்ன பண்ணுவோம், ஹமாஸை அழிப்போம்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, ஹமாஸை அழிப்போம்னு சொன்னீங்க. அக்டோபர் 7 காசா ஸ்ட்ரிப் ஆகட்டும், பைத் ஹானோன், பைத் இலாஹி, இன்னும் சஜையா போன்ற பல்வேறு இடங்களில் நீங்கள் என்ன பண்ணீங்க, தாக்குதல் நடத்துனீங்க. குறிப்பாக கான் யூனிஸ் பகுதியில் நாங்கள் முற்றிலுமாக என்ன பண்ணிட்டோம், ஹமாஸை ஒழிச்சிட்டோம் சொல்லிட்டு அங்கிறது வெக்கேட் பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு 2 வகையான நிலைப்பாடு குழம்பிட்டு இருக்கிறாங்க. ரஃபாவுக்குள்ள நுழையக்கூடிய அதே வேலையில் இன்னொரு பெட்டாலியன் குரூப் என்ன பண்ணுது, இல்லை கான் யூனிஸில் வந்து இன்னும் ஹமாஸ் உள்ள இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் ஃபைட் பண்ண போகிறான். அதே கான் யூனிஸ் பகுதியிலிருந்து ஜபாலியா முகாம் பக்கத்தில் இருந்து இன்னைக்கு ஹமாஸ் படை ராக்கெட் வீசிக்கொண்டே இருக்கிறது, பல்வேறு தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இவனால ஒரு சரியான ஏன்னா இறுதியாக சொல்கிறான், எல்லாமே முடிச்சுட்டு இதுதான் ரஃபா தான் கடைசி, ரஃபாவுக்குள்ள வந்து ஹமாஸ் அழிச்சிட்டோம்னா முடிச்சுன்னா. ஆனால் மீண்டும் கான் யூனிஸ்குள்ளே போயிருக்கிறான். அப்போ இவன் மாறுபட்ட நிலைப்பாட்டில் இருக்கான். எங்கேயுமே இவனுக்கு வெற்றி கிடைக்கல. மாறாக இவர்களுக்கு அடியும் உதயம் தான் விழுந்துட்டு இருக்குது. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, இஸ்ரேலுடைய வார் கேபினெட் நேற்று கூடியிருக்குது. வார் கேபினெட்டில் ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறாரு, வடக்கு இஸ்ரேல் பகுதியை முழுக்க ஹிஸ்புல்லா ஆக்கிபைடு பண்ணிருச்சு. முற்றிலும் அக்டோபர் 7 அடித்து துவம்சம் பண்ணிருச்சு. அங்கே குடியேற்றவாசிகள் எல்லாமே வெளியேறிட்டாங்க. பலாயிரம் குடியேற்றவாசிகள் எல்லாமே வீடுகளை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஹமாஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு, ஹிஸ்புல்லா டாமினேட் பண்ணிட்டு இருக்குது. இந்த இடங்களை எல்லாம் பிடிச்சிருச்சு. ஸோ உடனடியாக என்ன பண்ணணும், இந்த ஹிஸ்புல்லா விரட்டுவதற்கான ஒரு ராணுவ படையை நம்ம அங்கே அனுப்பி அந்த இன்வென்ஷனில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு அந்த வார் கேபினெட்டில் அந்த அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. இதற்கு நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்முன்று இருக்கிற ராணுவ வீரரை நமக்கு பத்தாக்குறையாக இருக்குது, இதில் நீ ஹிஸ்புல்லா கூட தாட்டணும் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா புது கதையெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு இருக்காது, இருக்கிற பிரச்சனைகள் இது எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீ கம்முன்றி அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு கோழைத்தன்மையாக பேசியிருக்கிறார். இன்னும் கூடுதலாக இவங்க எந்தளவு
அளவு வந்து தங்களது தகவல்களை அவர்களே வெளியிடக்கூடிய சூழல் இருக்காங்கன்னா, அயன்டோம் சிஸ்டம் இருக்குல்ல, இதை ஹிஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இலக்கு வைத்து அடிச்சிருக்காங்க. குறிப்பாக அயன்டோமில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி, இதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் அளவிலான மதிப்பு. அயன்டோம்ல இருந்து ஒரு மிசைல் ஏவப்படும். அந்த மிசைலுடைய பேர் பார்த்தீங்கன்னா தாமிரா மிசைல். ஸோ அயன்டோம் சிஸ்டத்துலேருந்து அந்த மிசைல் தாமிரா மிசைல் ஏவி வரக்கூடிய ராக்கெட்டை இடைமறிப்பு செய்யும். இப்படிப்பட்ட இந்த அயன்டோமில் இருக்கக்கூடிய இந்த பேட்டரி சிஸ்டம் இருக்குல்ல, இது 100 மில்லியன் மதிப்பிலான இந்த பேட்டரி சிஸ்டத்தை ஹிஸ்புல்லா ராக்கெட் ஏவி முற்றுமுழுதுமாக அழிச்சிருக்கு. ஸோ இங்கே டவுட் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இந்த அயன்டோம் இருக்கக்கூடிய இடம் வந்து ஹிஸ்புல்லாக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி நமக்குள்ள இயலும். இதற்கு அவர்களே ஆன்சரை கொடுத்துட்றாங்க. என்னன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த தாமிரா மிசைல் ஏவப்பட்டதில்ல அயன்டோம்ல இருந்து, இதை ஒரு சங்கி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஊர் நாட்டில் இருக்கக்கூடிய சங்கி, அதாவது யூத குடியேற்ற சங்கி, இவன் வீடியோ கிளிப்பாக எடுத்து வெளியிட்டு இருக்கிறான், சமூக வலைதளங்களில் போட்டிருக்கான். ரொம்ப சின்ன வீடியோ கிளிப் தான். ஸோ இந்த வீடியோ கிளிப்பை வச்சு ட்ராக் பண்ணி ஹிஸ்புல்லா இந்த அயன்டோம், இந்த தாமிரா இருக்கக்கூடிய இந்த இடங்களை கண்டுபிடிச்சு அந்த பேட்டரி சிஸ்டத்தை இன்னைக்கு அழிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ இது மாதிரி பல கதைகள், இவர்களே ஆப்பு வைத்த கதைகளை நம்ம நிறைய சொல்லிக்கொண்டே போக முடியும். அந்த அளவு இன்னைக்கு இவருடைய சுச்சுவேஷன் ரொம்பவும் கொடுமையாக போயிட்டு இருக்கு. இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.